ஆரம்ப காலத்தில் ஒரு டப்பாவில் பின்னுனால ஓட்டையை போட்டு பின்னாடி ஒரு வெள்ளை பேப்பரில் எண்ணெயை தடவி அந்த பின்ஹோல் வழியா வரக்கூடிய பிம்பத்தை பார்த்து தான் பின்ஹோல் கேமரா வந்துச்சு. பின்ஹோல் கேமராவுக்கு அப்புறம் பாக்ஸ் கேமரா வந்துச்சு. பாக்ஸ் கேமராவில் நிறைய பேத்துக்கு கொடாக்கில் ப்ரௌனின்னு ஒரு பாக்ஸ் கேமரா வந்தது. அந்த பாக்ஸ் கேமராவில் என்ன விசேஷம்னு கேட்டா, நீங்க நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் படம் கிளியர், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எல்லாம் கிடையாது, நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ அந்த மாதிரி. ஸோ அந்த பாக்ஸ் கேமரா வந்தது. பாக்ஸ் கேமரா வந்த பிற்பாடு அந்த பாக்ஸ் கேமராவை மடிச்சு வைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரபோது அதை மடிச்சு வைக்கிறதுக்கு ஃபோல்டிங் கேமரா வந்தது. ஃபோல்டிங் கேமராவில் ரொம்ப பாப்புலரான கேமரா ரெக்கார்டு 3, பெசா 2, சூப்பர் ஐகோண்டா, இந்த பேரெல்லாம் சில பேர் கேள்விப்பட்டுக்கலாம், பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த கேமராவை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கலாம், ஒரு பட்டன் அமுத்தினா ஓபன் ஆகும், அந்த லென்ஸ் முன்னாடி வரும். படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி அந்த பிலிம்ல ஒரு ரேப்பர்ல நம்பர் ஒட்டி இருக்கும். ஒவ்வொரு படம் எடுக்கிற போதும் டயாஃப்ரம் செட் பண்ணணும், ஷட்டர் லாக் பண்ணணும், ஷட்டர் அடிக்கணும், பிலிம் வைண்ட் பண்ணணும். பிலிம் வைண்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா அதே படத்துல எக்ஸ்போஸ் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. தூரத்தை கணக்கிட முடியாது. தூரத்தை கணக்கிட முடியாததுக்கு டேப் வச்சு, அவங்க சொன்ன மாதிரி டேப் வச்சு அளந்து அந்த கேமராவில் வந்து இத்தனை அடி வைக்கணும் அத்தனை அடி வைக்கணும் இருந்தது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபைண்டர் கண்டுபிடிச்சாங்க. ரேஞ்ச் ஃபைண்டர் என்னன்னா, ஒரு மிரர் நேரா இருக்கும், ஒரு மிரர் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஒரு உருவத்தை பார்த்தா அந்த உருவம் ரெண்டு நகர்ந்து சேரும். அப்படி நகர்ந்து சேர்றதை வச்சு எத்தனை அடின்னு காட்டும், அத்தனை அடியே கேமராவில் வைக்கணும். அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராஸ் வந்துச்சு. ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராஸ் வந்த ஒரு பாடு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாசிகா ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த யாசிகா கேமரால அந்த ரேஞ்ச் ஃபைண்டர்ல 2 உருவம் வரும். அது 2 உருவம் ஒன்னா சேர்ந்தா போக்கசிங் கரெக்டா இருக்கும். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படம் எடுக்கிற லென்ஸ் கீழே, பார்க்கிற லென்ஸ் மேல, ரெண்டுக்கும் ஒரு 1.5 இன்ச் வித்தியாசம். இந்த 1.5 இன்ச் வித்தியாசத்துல நீங்க ஒரு படத்தை, ஒரு ஆளை படம் எடுத்தீங்கன்னா அத நெகட்டிவ்ல தலைகீழா தான் பதிவாகும், நேரா பதிவாகாது. லென்ஸினுடைய பரிமாணமே வந்து நேரா இருக்கிற ஆப்ஜெக்ட் தலைகீழா காட்டுறதுதான். சோ அது தலைகீழா பதிவாகும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர்ட்ரேட்டை நீங்க டிப் டாப்பா தலைக்கு அந்த வியூ ஃபைண்டர்ல நீங்க டிப் டாப்பா படம் எடுத்தீங்கன்னா தலை கட்டாயிடும். தலை கட்டாகிறதுக்கு என்ன காரணம்னா, படம் எடுக்கிற லென்ஸ் கீழே, பார்க்கிற லென்ஸ் மேல. சோ இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராஸ் வந்தது. ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராஸ்ல இந்த மாதிரி எரர்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு பாடம் என்ன பண்ணாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா வந்துச்சு. சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்தா படம் எடுக்கிற கேமராவும் நம்ம எந்த லென்ஸ் வழியா பாக்குறோமோ அந்த லென்ஸ் வழியாவே நம்ம படமும் எடுக்கிறோம். அப்படிங்கிற போது படத்துல தப்பு வரல. அப்புறம் போக்கசிங் ப்ராப்ளம் வந்தது. என்ன போக்கசிங் ப்ராப்ளம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவத்தை பார்த்து தூரத்தை வச்சு ஃபீட்டு கணக்கு வைக்கிறது சிறிதெல்லாம் ரொம்ப சரியா வரல. அப்படிங்கிற போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ரூவ் ஆகி இன்ஃப்ராரெட் போக்கசிங் வந்தது, அல்ட்ராசோனிக் போக்கசிங் வந்தது. வைல்டு லைஃப் போட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பேர்டு போட்டோகிராஃபி எல்லாம் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டுல ஒரு பறவை வந்து உட்காருது, இந்த நேரத்துக்கு தான் உட்காருது, அந்த நேரத்துக்கு தான் அது தீனி கொடுக்குதுன்னா அதை படம் எடுக்கணும்னா கேமராவை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி நீ மணிக்கணக்கா காத்து கிடக்கணும். அப்பெல்லாம் அந்த மாதிரி வசதி இல்லை. அப்ப அதுக்கு வந்து என்ன வந்துச்சு, விசிலிங் சுவிட்ச்னு ஒன்று வந்தது. கேமராவை நீங்க அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கையில ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அதுல சின்ன விசில் இருக்கும், அந்த கேமரால ஒரு ரிசீவர் இருக்கும். நீங்க கையில வந்து அமுத்துனீங்கன்னா ஒயின்னு விசில் அடிக்கும், விசில் அடிச்சா சட்டர் அடிக்கும். அப்படி ஒரு சமாச்சாரம் வந்தது. அதுல நிறைய பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனையாச்சுன்னா, இதே ஃப்ரீக்வன்சில வேற சவுண்ட் வந்தாலும் சட்டர் அடிச்சிடும். அப்பெல்லாம் சட்டர் அடிச்சா பிலிமை நீங்க வைண்ட் பண்ணி ஆகணும், வைண்ட் பண்ணாதான் அடுத்த படம் எடுக்கலாம். இதெல்லாம் ப்ராப்ளம். அப்ப வந்து என்னாச்சு, 30 ஃபிலிம் கேமராவில் பிலிம் போட்டு அந்த பிலிமை லோட் பண்ற போது கரெக்டா நீங்க லோட் பண்ணாம தவறி போய் நீங்க பிலிமை லோட் பண்ணாம தப்பா விட்டுட்டீங்கன்னா நம்பர் மட்டும் 1, 2, 3, 4ன்னு காட்டிக்கிட்டே இருக்கும், ஆனா படம் பதிவாகாது. அந்த மாதிரி நிறைய ஏமாந்த காலமெல்லாம் உண்டு. அது போக ஒரு காலத்துல கட் பிலிம் நிறைய வந்தது ஸ்டுடியோவில். அந்த காலத்துல கட் பிலிம் வர்றதுக்கு முன்னாடி சன்லைட் ஸ்டுடியோன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நெகட்டிவ் கிடையாது, கண்ணாடியில மைக்ரோபிட் பிலிம் சொல்யூஷன் தடவி இருக்கும்.
ஸ்டுடியோவில் வெளியில பேரே வந்து சன்லைட் ஸ்டுடியோன்னு போட்டிருக்கோம். படம் எடுக்கிறவங்க வந்து சன்லைட் வெளிச்சத்தில் உட்கார வச்சு படம் எடுத்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடி புரோமைட் பேப்பரை வச்சு ரெண்டையும் லாக் பண்ணி வெயில்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தரணும். காலம் அப்படி. அந்த காலம் போய் கட் பிலிம் காலம் வந்தது. கட் பிலிம் காலத்தை நீங்க உள்ளுக்குள்ள போய் டார்க் ரூம்ல லோட் பண்ற போது எமல்சன் சைடு எது, எமல்சன் இல்லாத சைடு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல சின்ன ஒரு கட்டிங் கொடுத்தான். அப்படி கையில தடவனா அந்த முளத்துல ஒரு முக்கோணம் தெரியும். அந்த முக்கோணம் மேல் பக்கம் இருந்தா நெகட்டிவ் எமல்சன் இந்த பக்கம் இருக்குது, இல்லைன்னா இல்ல அப்படின்னு. சில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹேண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெகட்டிவ் லேசர் நாக்கில் டச் பண்ணி பார்ப்பாங்க. டச் பண்ணி பார்த்தா செல்லுலாய்டு சைடை வந்து வலுவலுன்னு இருக்கும். எமல்சன் பக்கம் நாக்கில் டச் பண்ணா ஒட்டும். உடனே அதை தெரிஞ்சு இது வந்து நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் லோட் பண்ணி கேமராவை மாட்டி படம் எடுத்தாங்க. இப்படி வந்து என்னாச்சுன்னா பரிணாம வளர்ச்சியில வந்த போது இன்ஃப்ராரெட் ஃபோக்கசிங் வந்தது, அல்ட்ராசோனிக் ஃபோக்கசிங் வந்தது, அப்புறம் கேமரா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போஸ் வந்தது. அது என்னன்னா ஒரு பறவை குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்குள்ளார நீங்க செட் பண்ணி அந்த எக்ஸ்போஸரை வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பறவை அதுல கிராஸ் பண்ண உடனே ஷட்டர் அடிக்கும். இப்படி கேமரா ட்ராப்னு வந்துச்சு. அப்புறம் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு நீங்க விஆர்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஆரை வந்து லென்ஸ்ல வச்சாங்க. கேமரா லென்ஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் ஒன்னு வச்சு நீங்க எப்படி படம் எடுத்தாலும் அந்த லென்ஸ் லேசா ஃப்ளோட்டிங் ஆகிறதுனால படத்துல ஷேக்கிங்கோ ஜெர்க்கிங்கோ வராது. அப்படி ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் வந்தது. ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் எல்லாம் வந்தவர் படம் என்னாச்சு, இந்த பிலிம் சமாச்சாரம் வெட் ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டு கம்ப்ளீட்டா ட்ரை ப்ராசஸிங் டிஜிட்டலுக்கு மாறுச்சு. டிஜிட்டலுக்கு மாறின உடனே எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் நீங்க படம் எடுத்தா ஒரு படத்துக்கு ஒருக்கா ஷட்டர் லாக் பண்ணணும், டயாஃப்ராம் செட் பண்ணணும், பிலிம் வைண்ட் பண்ணணும். அது 8 எக்ஸ்போசர் 12 எக்ஸ்போசர் 16 எக்ஸ்போஸா மாத்தினா கீழே ஒரு நம்பர் வைக்கணும், மேல ஒரு நம்பர் வைக்கணும். அப்புறம் 16 எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்புறம் 24 எக்ஸ்போஸ் வந்தது. அப்புறம் பல்க் பிலிம் லோடிங் சொல்லிட்டு கேமராக்குள்ளார வந்து பிலிம் 72 பிலிம் லோட் பண்ற மாதிரி பெரிய மேகசினோட வந்தது. இது எல்லாம் தாண்டி போய் இப்ப டிஜிட்டல் வந்த பாடு எல்லாமே மாறி போச்சு. இப்ப வைண்டிங் பண்ண வேண்டியதில்லை, நம்பர் பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்ப கேமரா விளம்பரமே எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா கேமராவை தலைமையில வச்சு படம் எடுக்கிறான். அது என்ன அர்த்தம்னு கேட்டா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், கேமராவை வச்சு நீ அமுத்தினா அதே எல்லாமே பண்ணிக்கும். லைட்டு, டிஸ்டன்ஸ், போக்கசிங், எக்ஸ்போசர் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கும். அப்படிதான் வந்தான். அந்த மாதிரி காலகட்டத்தில் பெரிய சமாச்சாரம் எல்லாம் என்னன்னா அப்பெல்லாம் ஒய்டா படம் எடுக்கிறதுனா கஷ்டம். வெரி ஒய்டு 100 ஒரு கேமரா வந்தது. அந்த கேமரா விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாரிஸ் ஈஃபல் டவரை ஒருத்தன் கையில கேமரா வச்சுட்டு இப்ப செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவன் கேமரா கையில வச்சுட்டு படம் எடுத்திருப்பான். அந்த கேமரா விளம்பரமே அதுதான். அந்த கேமராவும் இருந்து வரக்கூடிய படம் அவனும் ஈஃபல் டவருடைய ஹைட்டும் கம்ப்ளீட்டா அந்த கேமரால பதிவாயிருக்கும். அந்த கேமரா வந்து வெரி வைட் 100 ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறம் பெனாரமிக் வியூன்னு ஒரு கேமரா வந்துச்சு. அந்த கேமரா என்னன்னு கேட்டீங்கன்னா சென்டர்ல ஒரு ஷட்டருக்கு பதிலா ரோலர் இருக்கும். உங்க கேமரா பிலிம்ல 3 பிலிம் எக்ஸ்போஸ் ஆகும். பிலிமை லோட் பண்ணிட்டு ஷட்டர் அடிச்சிங்கன்னா அந்த டோர் வந்து அப்படியே ஓபன் ஆகும். அந்த டோர் அப்படி ஓபன் ஆகும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 3 பிலிம்ல சேர்ந்து ஒட்டுக்கா பதிவாகும். அது பெனாரமிக் வியூ கேமரா வந்துச்சு. பெனாரமிக் கேமரா வந்த பாடு ஸ்டீரியோஸ்கோபிக் கேமரா ஒன்று வந்துச்சு. ஸ்டீரியோஸ்கோபிக் கேமராவில் 2 லென்ஸ் இருக்கும். ஒரே டைம்ல பிலிம்ல 2ம் பதிவாகும். 2 படத்தையும் கான்டாக்ட் பிரிண்ட் போட்டு அதுக்கு ஒரு வியூவர் இருக்கு. அந்த வியூவர்ல வச்சுட்டு நீங்க அந்த படத்தை முன்ன பின்ன நகர்த்துறீங்கன்னா 2 படமும் ஒன்னா சேர்ந்து கனபரிமாணத்துல தெரியும். 3D போட்டோகிராஃபி அப்பவே வந்துச்சு. அது வந்து ஸ்டீரியோஸ்கோபிக் கேமரா. அதெல்லாம் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர் உலகமா மாறிடுச்சு. இப்ப நீங்க கேமராவில் வந்து இப்ப லேட்டஸ்டா இப்ப புதுசா இருக்கிற அப் டு டேட் மாடல் என்ன தெரியுங்களா, வேரியோ போக்கஸ். அதாவது நீங்க படம் எடுக்கிற போது எந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு படம் கிளியரா வரணுங்கிறதெல்லாம் நிர்ணயிக்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு 8 அடிக்கு முன்னாடி ஒரு அழகான செடி இருக்குது, 10 அடியில ஒரு சிலை இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வரக்கூடாது, முன்னாடி இருக்கிறதெல்லாம் வரக்கூடாது
அது ரெண்டும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கேமராவில் நீங்க படம் எடுத்து முடிச்ச பிறகு அந்த வியூ ஃபைண்டர்ல ரீப்ளே பண்ணி பார்க்கிற போது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அவங்க கையினால அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கலாம். மாத்தினீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வரைக்கும் ஃபோக்கஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் ஷார்ப் ஆகி மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த மாதிரி இப்ப லேட்டஸ்ட் கேமரா ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூடியூப்ல போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய மாறுதல், எக்கச்சக்கமான மாறுதல் வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அதாவது சில ஸ்பெஷல் லென்சஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்ல அந்த காலத்துல ஒரு சர்ச்சி பில்டிங்க படம் எடுக்கணும்னா கீழே இருந்து படம் எடுத்தா ஒரு வைட் ஆங்கிள் போட்டு எடுத்தா இழுத்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு நிக்கான் மாதிரி கேமரால ஷிஃப்டர் லென்ஸ் வந்தது. லென்ஸே லேசா நகரும், கீழே இருக்க லென்ஸ் போக்கஸ் பண்ணா லேசா மேல தூக்கும். அதுக்கப்புறம் ரோலி SL66ல லென்ஸ் போர்டு டில்டிங் வந்தது. லென்ஸ் போர்டு டில்டிங் எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபருக்கு வரப்பிரசாதம். என்ன இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபருக்கு வரப்பிரசாதம்னா, ஒரு அவைலபிள் லைட்ல ஒரு 100 தறி ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னம்னா இவன் பிலிம் கேமரா போட்டு எடுக்கிற போது லோ ரெசல்யூஷன் உள்ள பிலிம் தான் போடணும். ஹை ஸ்பீடு பிலிம் போட்டா கிரெயின்ஸ் வரும். சோ அந்த ரெசல்யூஷனுக்கு அப்ரேச்சர் அவன் 2.8 அல்லது 1.7 ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 1.7ல ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போக்கசிங் வருமா? வராது. ஆனா ரோலி SL66ல லென்ஸ் போர்டு -9 வரைக்கும் டில்ட் பண்ணலாம். லேசா லென்ஸ் அப்படி டில்ட் பண்ணீங்கன்னா 1.2ல ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போக்கஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். ஆனா இன்னைக்கு அந்த எந்த தகுதியுமே வேண்டியதில்லை, எந்த தகுதியுமே வேண்டியதில்லை. எல்லாமே இன்னைக்கு கம்ப்யூட்டர் ப்ராசஸ். கம்ப்யூட்டர்ல உங்களால செய்ய முடியாத வேலையே இல்லை. நீங்க எல்லாரும் போட்டோஷாப்ல யூஸ் பண்றோம். போட்டோஷாப்ல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, யாராவது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. டோன்ட் பிலீவ்னால உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம். ஒரு அருமையான போட்டோகிராஃப்ஸ் நம்ம லைஃப் மேகசின், டைம் மேகசின்ல பாக்குறோம். இந்த போட்டோகிராஃபர் ரொம்ப பிரமாதமா எடுத்திருக்கான்பா, என்ன கேமரா, என்ன ரிசல்ட்ங்கிறோம். அது உண்மையான ஒரிஜினல் போட்டோகிராஃப்ஸ் அல்ல, மணிப்புலேட் பண்ணது. அந்த மணிப்புலேட் பண்றதுக்கு உண்டான நாலேஜ் நமக்கு இருந்தா போதும், அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் இருந்தா போதும். ஆனா இன்னைக்கும் நம்ம கிட்ட சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டோஷாப் 7 விட்டு தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. போட்டோஷாப் 7 தான் வேணுங்கிறாங்க. போட்டோஷாப் 17 வந்துருச்சு. ஐயா, எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு, அதுல நிறைய வசதி இருக்கு, உங்க வேலையை பாதிக்கு மேல மிச்சம் பண்ணி கொடுக்கும், அதுக்கு நீங்க மாறுங்கன்னு சொன்னா, சார் எங்களுக்கு அது வேண்டாங்க, எங்களுக்கு கல்யாணத்துக்கு இது போதுங்க. கல்யாணத்துக்கு அது போதும், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தொழில் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நீங்க காஸ்ட்லி கேமரா வாங்க வேண்டிய வேலையை அது செய்யுது. அதனால இன்னைக்கு மாடர்ன்ல எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தாலும் எங்க மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் நாங்க முட்டி தேஞ்சு முழங்கால தேஞ்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நிறைய பேர் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுல பழைய சமாச்சாரம் தெரியாது. பழைய சமாச்சாரம் பேச ஆரம்பிச்சோம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதே டைம்ல இப்ப இருக்கிற கலைஞர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அப்டேட்டா இருக்காங்க, ரொம்ப அப்டேட்டா இருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்ற போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறோம், அவங்க இன்னும் புதுசா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆளுங்களோட சேர்றாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால உங்க வளர்ச்சி எல்லாம் உண்மையாலுமே நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு உண்டான அளவுக்கு சயின்ஸ் ஒத்துழைச்சது, கம்ப்யூட்டர் ஒத்துழைச்சது, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போட்டோகிராபிக் லைஃப் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். என்ன காரணம்னா, கண்ணு போயிட்டா போக்கஸ் பண்ண முடியாது. ஆட்டோ போக்கஸ் கேமரா இருக்குது, அது வேற விஷயம். ஆனா உடம்பு ஒத்துழைக்கணும் இல்ல. வயசு இருக்கிற போதே சம்பாதிக்கணும். வருஷத்துல 40 முகூர்த்தம் அப்படின்னம்னா நமக்கு 40 முகூர்த்தமும் வராது. 20 முகூர்த்தம் வரலாம், 20 முகூர்த்தம் நமக்கு வராம போகலாம். அந்த 20 முகூர்த்தத்தை நம்ம குடும்பம் தாண்டணும், பிள்ளைங்க படிக்கணும், எல்லாம் பண்ணணும். புரியுதா? ஏன்னா நம்மளது சீசன் பிசினஸ். நம்ம இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபர் இல்ல, மெடிக்கல் போட்டோகிராஃபர் இல்ல, மாடல் போட்டோகிராஃபர் இல்ல, இல்ல ஒரு கிரியேட்டிவ் போட்டோகிராஃபரா இல்ல, நம்ம வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ். வெட்டிங் போட்டோகிராஃபருடைய லைஃப் என்ன? முகூர்த்தம் இருக்கிற வரைக்கும் தான். முகூர்த்தம் இல்லைன்னா இல்ல. நாம வருஷத்துல 3 மாசம் முகூர்த்தம் இல்லைன்னா அந்த 3 மாசத்துக்கு வருமானம் என்ன பண்றது? சம்பாரிச்ச காசுல இருந்து எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும்.
வயசு இருக்கிற போதே சம்பாதிங்க. சம்பாரிச்ச காசை தயவு செய்து என்ன செலவு வந்தாலும் சரி மாசத்துல ஒரு 500 ரூபாயாவது சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை மனசுல உருவாக்கிக்கங்க. அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா வயசான காலத்துல நமக்கு சொந்த ஜாதி ஜனம் அக்கம் பக்கம் யாரும் உதவிக்கு வரமாட்டான். நம்ம கையில காசு இருந்தா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். இதுதான் உண்மை. காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் நம்ம வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கிறவங்க வாழ்க்கையில அவங்க லைஃப்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு, சொந்த இடம், குடியிருக்கிறதுக்கு சொந்த இடம், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு. இது 2 இருந்தா போதும். பெருசா சொத்து சேர்த்தி கார் வாங்கி பங்களா வாங்கி வீடு கட்டி அப்படி எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையில சம்பாரிச்ச காசுல சொந்தமா ஒரு இடம், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, இதை 2ஐயும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஃபுல்ஃபில் அடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த போட்டோகிராஃபிக் அசோசியேஷன் தலைவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் உங்க டைமை நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நான் சொன்னதுல ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ப்ரீவியஸ்ல உங்க லைஃப்ல சேவிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கட்டாயம் கொடுங்க. நீங்க 1 ரூபாய் எடுத்து வச்சா கூட அடுத்த வருஷம் அந்த 1 ரூபாயை செலவு பண்ணாதீங்க, அதை அப்படியே டபுள் ஆக்குங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு 100 ரூபாய் போடுங்க. அவ பெருசாகிற வரைக்கும் அந்த 100 ரூபாய் மாசம் மாசம் போடுங்க. எத்தனை செலவு வந்தாலும் செலவு பண்றோம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நான் சாதாரண டிராயிங் மாஸ்டர் தான். எனக்கு பூர்வீகத்தில் சொத்து சோதனைலாம் நான் 10th வரத்துக்குள்ள எல்லாரும் அழிச்சிட்டாங்க. என் கையை ஊனி நான் தான் கர்ணம் அடிச்சு நான் சம்பாரிச்சு நான் தான் திங்கணும். அந்த டைம்ல திருவாளர் சண்முகம் அவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டுடியோ இப்ப இருக்கிற ரெடிமேடு கடை வச்சிருக்குது, அங்க ஒரு ரூம்ல நெகட்டிவ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காலத்துல கட் பிலிம்ல நெகட்டிவ்ல பென்சில்ல ரீடெஸ்ட் பண்றது பெரிய ஆர்ட். அது ரீடெஸ்டிங் பண்ணி தான் பொழப்பு ஓடிச்சு. அப்ப அவர் பிராண்ட் பிளாஷ் லைட் வச்சிருப்பாரு. என்கிட்ட பிளாஷ் லைட் இல்ல, ஆனா கேமரா இருந்தது. பெசா 2 கேமரா இருந்தது. அவருடைய பிளாஷ் கேமரா வாடகைக்கு வாங்கிட்டு போய் பெசா 2ல படம் எடுத்து என்லார்ஜர் இல்ல பெசா 2க்கு லென்ஸைய ஒரு அட்டைப்புட்டி தயார் பண்ணி லென்ஸை மாட்டி இப்ப சென்னி மேல பாபு இருக்காரு, அவரையெல்லாம் வாழ்க்கையில நான் மறக்க முடியாது. முதல் எனக்கு ரயில்வே சதர்ன் ரயில்வேல 1500 பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அந்த டைம்ல என்கிட்ட கேமரா பெசா 2 கேமரா மட்டும்தான் என் கையில இருக்கு, வேற எதுவும் இல்ல. அப்ப நான் என்லார்ஜர் கூட வாங்குறதுக்கு வழி இல்ல. என் ஃப்ரெண்டு ரயில்வே காரர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ராடு கரைஞ்சு கொடுத்து ஒரு டப்பா செஞ்சு கொடுத்தாரு. 2 கண்டென்சரை வாங்கி இந்த பெசா 2 கேமரா லென்ஸா கழட்டி அதுல மாட்டி சென்னிமேல பாபு அவரை கூப்பிட்டு, சார் கொஞ்சம் எனக்கு பிரிண்ட் போட தெரியல, நீங்க கொஞ்சம் பிரிண்ட் போட சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் 1500 பிரிண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு 3 காப்பி படம் போட்டு கொடுத்தாரு. அந்த காசுல முதல்ல நான் யாஸ்கா வாங்கினேன், அப்புறம் யாஸ்கா இஎம் வாங்கினேன், அப்புறம் ரோலி பிளெக்ஸ் வாங்கினேன். அப்புறம் என்னுடைய லெவல் அப்படியே போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய நண்பர்கள் நல்லவர்களாக அமைந்ததால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு பணம் வேண்டாம், நல்ல நண்பர்கள் 2 பேர் இருந்தா போதும். அதாவது நம்ம தூக்கில சொல்ற மாதிரி கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தாலும் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் நண்பன். உண்மைதான். அதனால உங்க டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். தயவு செய்து சேமிப்பு மேல ஒரு ஞாபகம் வச்சுக்குங்க. சேமிப்புன்னு வந்தா என் பேரை ஞாபகம் வச்சுக்குங்க. ரொம்ப நன்றி.